Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். 13வது திருத்தச் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் எவ்விதமான பிரச்சனைகளும் இல்லை என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் எப்போதும் இருக்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எஞ்சிய இழப்பீட்டுத் தொகையை செலுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதிக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது. 19வது திருத்தச் சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். மன்னாருக்கு விஜயம் செய்த அவர் ட்ரெலோ அலுவலகத்தில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலமைப்பில் 13வது திருத்தச் சட்டம் உள்ளது, அதனை நடைமுறைப்படுத்துவேன், அதில் எவ்விதமான பிரச்சனைகளும் இல்லை, அந்த நிலைப்பாட்டில் தான் நான் உறுதியாக உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டார். மன்னார் பகுதியில் உள்ள மீனவர்கள் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். விசேடமாக சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளால் அவர்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வினை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். வடபகுதி மக்களின் அரசியல், பொருளாதார, அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் பாடுபட உள்ளோம். அதற்கான அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளோம். இன மதத்தினை முன்னிறுத்தி நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற அடிப்படையில் தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதித்துறையின் அதிகாரம் பாராளுமன்றத்தில் உள்ளது என்பதோடு பாராளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் எப்போதும் இருக்கிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மஹியங்கனை பொது விளையாட்டரங்கில் இடம்பெற்ற உரிமைய நிரந்தர காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். காணி கட்டளை சட்டத்தின் கீழ் அரச காணியை சங்கரிலா ஓட்டலுக்கு வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற முறையில் 20 லட்சம் மக்களுக்கு காணி உரிமையை ஏன் வழங்க முடியாது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நான் முன்னெடுக்கும் காணி உரித்து வழங்கும் செயற்பாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் என்றார்கள். ஆனால் அதிகார வரம்பு நீதிமன்றத்துக்கு அன்றி பாராளுமன்றத்திற்கே உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன ஆகியோர் ஜனாதிபதி வேட்பாளருக்கு பொருத்தமானவர்கள் என்று முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்க வல்ல ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசியல்வாதிகளின் ஆடம்பரமான வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்கும் போக்கு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர் மஹிந்தாவின் தேர்தல் பிரச்சாரங்களின் போது உள்ளாடைகள் உட்பட பல்வேறு பொருட்களை வாக்குகளுக்காக விநியோகித்தோம், எனினும் அவர் தோல்வியடைந்தார் என்றும் கூறினார். அதேபோன்று காலிமுகத்திடலில் சஜித் பிரேமதாசாவின் பாரிய பேரணிகள் வெற்றியை உறுதிப்படுத்தவில்லை. எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை, சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்தவும் சட்டங்களை திறம்பட செயல்படுத்தவும் மற்றும் நிபுணர்களுடன் ஒத்துழைக்கவும் பொருத்தமான ஒருவர் தேவை என்று வலியுறுத்தினார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவிக்கு சிறந்த வேட்பாளர் என்பது எனது நிலைப்பாடாகும் என்று மேவின் சில்வா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எஞ்சிய இழப்பீட்டுத் தொகையை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய, நீதியரசர்களான முர்து பெர்னாண்டோ, எஸ் துரைராஜா, ஏஎச்எம்டி நவாஸ், குமுதினி விக்ரமசிங்க, ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில்
இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக செலுத்துமாறு உத்தரவிடப்பட்ட 100 மில்லியன் ரூபாவில் 58 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா தெரிவித்தார். எஞ்சிய தொகையை செலுத்துவதற்கு 6 வருடங்கள் கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றமையின் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தாக்கல் செய்த சில அடிப்படை மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர் நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு செலுத்த வேண்டுமென 2023ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, சிரேஷ்ட பொலிஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன, சிசிர மெண்டிஸ், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவது அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பு வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கமைய அரசியலமைப்பின் 19வது திருத்தச் சட்டம் உரிய முறையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அதனை மக்கள் கருத்து கணிப்பினூடாக நிறைவேற்றுவது அவசியம் என குறிப்பிடப்படவில்லை எனவும் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் மீளவும் வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்குக்கான 5 லட்சம் ரூபாய் செலவை மனுதாரர் செலுத்த வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, நீதியரசர்களான அர்ஜுன ஒபேசேகர, பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சட்டத்தரணி அருண லாக்ஸரி உணவட்டுனவினால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 19வது அரசியல் திருத்தம் உரிய வகையில் நிறைவேற்றப்படாததால் பொதுமக்கள் கருத்து கணிப்பின் ஊடாக அது நிறைவேற்றப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை மக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்துமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர் தமது கோரிக்கையில் தெரியப்படுத்தியிருந்தார். மனுவின் பிரதிவாதிகளாக தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அதன் உறுப்பினர்களும் பாராளுமன்ற செயலாளர் நாயகமும் சட்டமா அதிபரும் பெயரிடப்பட்டிருந்தனர். தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடாத்த ஏற்பாடாகியுள்ளது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் 21ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது. இதன்போது பிரதம அதிதியாக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொள்ளவுள்ளார். கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 10ஆம் நாள் அகழ்வாய்வின் பணிகளில் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த மனித புதைக்குழியில் இருந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுவதும் மீட்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் துப்பாக்கிச் சன்னம் மற்றும் சிறப்பு கோர்வையும் சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ளன. அடுத்து வரும் நாட்களில் இந்த புதைக்குழி தொடர்பான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரவுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 10ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2 கட்ட அகழ்வாய்வுகளின் போது 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளில் இதுவரை மீட்கப்பட்ட 12 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். TBC Tamil News.